ஜெயா ஹட்டன் 8 வருடங்கள் சர்க்கரை வியாதி, அதால உடம்பெல்லாம் வலியா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த டயபிட்டிஸை இந்த மகளுடைய சர்வத்துக்குள்ளே கொண்டு வந்த பொல்லாதாவியே, பரம்பரையா இவளுக்குள்ளே பிரவேசித்து இவள் சரீரத்தை கெடுக்கும்படிக்கு நீ வந்திருக்கிறாயோ, இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சரீரத்தின் மேலாக இருக்கிறனுடைய ஆளுகையை முறிக்கிறேன், அதிகாரத்தை முறிக்கிறேன். உன் வல்லமை எப்பொழுதும் முறிந்தது. டயபிட்டிஸ், நீ இனிமேல் இந்த சரீரத்தை அழிப்பதில்லை, இந்த சரீரத்தை பாதிப்பதில்லை. இந்த நிமிஷத்தோடு உன் அதிகாரத்தை முறிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா சுகர் கவுண்டும் சரியான நார்மலான நிலைமைக்கு வருவதாக. இதனாலே உண்டானதான எல்லா சரீரத்தின் பலவீனங்கள், வழிகள் நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்திலே. நீங்க சொன்னீங்க உடம்பெல்லாம் நோவுதுண்டு. உடம்பெல்லாம் நோகுது. இப்ப பாருங்க எங்க நோவுது, கால் பாருங்க இப்ப நோவுதாண்டு. நடந்தா தெரியுமா? செக் பண்ணுங்க. அடுத்தால எடுங்க. வலியெல்லாம் போயிட்டு, உடம்புல இந்த வலியெல்லாம் போயிட்டு விசுவாசிங்க. கர்த்தர் கொடுக்கிற விடுதலையே நீங்க காத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு காலம் இது? 8 வருஷம் டயபிட்டிஸ்ன்னு சொல்லி உடம்பெல்லாம் வலியாம். இன்றைக்கு வரக்குள்ளேயும் அப்படி தான் இருந்துச்சாம். ஆண்டவர் குணமாக்கினால் அந்த வலியெல்லாம் நீங்கணுமா இல்லையா? சொல்லுங்களேன். வலியெல்லாம் போயிட்டான் 8 வருஷத்துக்கு பிறகு. அதன் அர்த்தம் டயபிட்டிஸை கர்த்தர் இல்லாமல் ஆக்கிட்டார். ஆனால் அந்த சுகத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்.